நல்ல ஆழ்ந்த இதுல போய்க்கிட்டே இருக்கும்போது சிவன் வந்து கையில சின்னதா சிவலிங்கம் கையில அந்த கையில வளர்ந்து உருண்டு கீழே போற மாதிரி இருந்தது. கடைசியா அப்படியே புடிச்சுக்கிட்டாங்க, அப்படியே ஒரு கையில மட்டும் அந்த சிவலிங்கத்தை. குட்டியா ஒரு லிங்கம், லிங்கமாவே சிவலிங்கமாவே விக்கிரகம் தெரிஞ்சுது. அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் கையில, உழுவாம அதை அப்படியே பிடிச்சேன். அப்புறம் அந்த இது மெடிடேஷன் பண்ணும்போது உடம்பு இன்னைக்கு சூடானது எனக்கு தெரிஞ்சு. முருகா முருகான்னு சத்தமா கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது என் உடம்பெல்லாம் ஹீட் என்னுடைய பாடியில தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு பரிசு பொருளா வந்து கேட்கும்போது வேல் வந்து என்னுடைய கையில வந்து கொடுத்தாங்க முருகன். அந்த வேலை வந்து கீழே விழுவாம அந்த முருகன் வேலை கையில பிடிச்சிக்கிட்டே நான் வந்து எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு வந்து கடைசியா முருகன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி என்னுடைய ஆழ்ந்த மனசுக்குள்ள போற வரைக்கும் அந்த வேலை நான் வந்து கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். வேல் உள்ள வந்த உடனே உடம்புல வந்து எப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு சந்தோஷமா இருந்தது. வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி உடம்பு கை கால் வலி இருந்தது. அப்புறம் மனசுலயும் நிறைய கவலை, பிரச்சனை, மன வலிமையல், மனசுல நிறைய குழப்பம். இதை நம்ம பண்ணுவோமா செய்வோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் நான் வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் இப்போ வந்ததுக்கு அப்புறம் உடம்பு லேசா இருக்கிற மாதிரி, எதுவும் இல்லாத மாதிரி லேசா இருக்கு. அதே மாதிரி மனசுலயும் எந்த கவலையும் இல்லாம இதை நம்ம பண்ணணும் செய்யணும் நம்மளால முடியும் அப்படிங்கிறது மெடிடேஷன் பண்ண 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 எனக்கு வந்து நிறைய சக்தி கிடைச்சிது உடம்புல. ஒரு நாள் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஒளி தெரிஞ்சுது. எனக்கு வந்து என்னுடைய வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஒளி வந்தது. அந்த ஒளியை நான் 2 தடவை மெடிடேஷன் பண்ணும்போது உணர்ந்தேன். அது முருகனுடைய செயல். வீட்டுக்குள்ள வந்தது. அந்த வீட்டுக்குள்ள வந்து என் மேல மோதின மாதிரி இருந்தது.